உலகம் ஜொலிக்கும் பொன்னாலும் புகழாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. புதிய மற்றும் பழைய கதைகளால் நிறைந்திருக்கிறது. புதிய ஆடைகள், புதிய வீடுகள், பிரகாசிக்கும் ஆபரணங்கள், விடியற்கால வெளிச்சத்தில் இன்பத்தை தேடி அலைகிறோம். உலக பீரகாரமான புதியதிலிருந்து வேதாகம புதியதிற்கு மாறுவோம். இந்த விடியலை எதிர்கொள்ள ஒரு ஆழமான பரிசுத்த வழி இது வெறும் காலண்டர் பக்கத்தை மாற்றுவது மட்டுமல்ல, நித்திய கிருபையின் சிங்காசனத்தை நோக்கிய ஒரு பயணம். ஆட்டுக்குட்டியின் மேல் உங்கள் கைகளை வையுங்கள், உங்களுடைய பாரங்களை அந்த மகா பெரிய இருக்கிறவராகவே இருக்கிறவர் மீது சுமத்துங்கள். கேருபீங்கள் கவனிக்கும் இடத்திலும் இரத்தம் சிந்தப்பட்ட இடத்திலும் கர்த்தருடைய மன்னிப்பை கண்டடையுங்கள். இது ஒரு புதிய ஆண்டு, இது ஒரு பாவ நிவாரண நாள், ஒரு பரிசுத்த தருணத்திற்கு ஒரு பரிசுத்த இதயம். கடந்த கால பாவங்களிலிருந்து ஆத்துமாவை கழுவுங்கள். பழையன கழிந்தன, புதியன நிலைக்கும். நம்மை நல்வழியில் நடத்த அவர் இன்று 7 ஆசீர்வாதங்களை பொழிகிறார். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்பவன் எவனும் ஒரு புதிய சிருஷ்டி. உணரப்பட்ட மற்றும் காணப்பட்ட அசுத்தங்களை கழுவ அவர் சுத்தமான தண்ணீரை தெளிக்கிறார். அவர் கடினமான கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு தன்னுடையதான ஒரு சதையாலான இதயத்தை தருகிறார். ஒரு புதிய ஆவி எழும்புகிறது, ஒரு பரிசுத்த திறன். அவருடைய சித்தத்தை செய்ய ஞானமும் பலமும் கிடைக்கிறது. நாம் ஓடுவோம், சோர்ந்து போக மாட்டோம். பாதை இருண்டிருக்கும் போது கழுகின் சிறகுகளோடு ஆசீர்வாதம் 1 ஒரு சுத்த இருதயம், ஆசீர்வாதம் 2 ஒரு புதிய இருதயம், ஆசீர்வாதம் 3 ஒரு புதிய ஆவி, ஆசீர்வாதம் 4 புதிய பலம், ஆசீர்வாதம் 5 ஒரு புதிய சுபாவம், நேர்மையானது மற்றும் உண்மையானது, ஆசீர்வாதம் 6 ஒரு புதிய பெயர், அவர் உங்களை அழைக்கிறார், ஆசீர்வாதம் 7 உடன்படிக்கை, சரீரம் மற்றும் இரத்தம். நீ ஒரு புதிய சிருஷ்டி, இரத்தத்தால் கழுவப்பட்டவன். உங்கள் மனதில் உள்ள பாரத்தை விட்டு விடுங்கள், அதை சுமப்பது கடினம், தாங்குவது மிகவும் பாரம். பகைமையையோ அல்லது பழைய விஷயங்களையோ பிடித்துக் கொண்டிருக்காதீர்கள். பின்புள்ளவைகளை மறந்து எதிர்காலத்தை நோக்கி நடங்கள். இலக்கை நோக்கி ஓடுங்கள். சுத்த இருதயத்தோடு அவரை தேடுபவர்களுக்கு தேவன் 7 குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை வழங்குக. குப்பைகளை எரிந்து விடுங்கள். இரட்சகர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், வா புதிய ஒளியில் நட. இது ஒரு புதிய ஆண்டது, இது ஒரு பாவ நிவாரண நாள், ஒரு பரிசுத்த தருணத்துக்கு ஒரு பரிசுத்த இதயம். கடந்த கால பாவங்களிலிருந்து ஆத்துமாவை கழுவுங்கள். பழையன கழிந்தன, புதியன நிலைக்கும். நம்மை நல்வழியில் நடத்த அவர் இன்று 7 ஆசீர்வாதங்களை பொழிகிறார். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்பவன் எவனும் ஒரு புதிய சிருஷ்டி. தேவனுடைய வார்த்தை உங்கள் வீட்டுக்குள் ஒலிக்கட்டும். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லாதபடி அதை சத்தமாக வாசியுங்கள். இருளை விரட்டுங்கள், மௌனம் விலகட்டும். பரிசுத்த ஆவியின் அமைதி உங்கள் இதயத்து துளியக